உனக்கு ஒரு சீட்டு தான் தருவேன், அதுவும் நீ உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி இந்த சிவகங்கை அப்படின்னு கருணாஸ் கிட்டையும், இந்த உனக்கு சிதம்பரம் அப்படின்னு சொல்லி தமிமுன் அன்சாரி கிட்டையும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து நிக்க வச்சிருந்தாரு. இதே மாதிரி தான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள்கிட்டையும் வந்து ஒரே ஒரு சீட்டு போன தடவை மாதிரி கொடுக்குறேன், உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல முடியாது, எனக்கு நீங்க 2லிருந்து 3 தொகுதிகளை கொடுக்கணும், அதுவும் நாங்க எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுற மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்ல முடியாதுன்னு சிக்கல் ஏற்பட எனக்கு இந்த கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த கூட்டணியை வந்து அவர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பலராலும் வரவேற்கப்பட்டது. எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து ஒரு கூட்டணிக்குள்ள அடிமையா இருப்பீங்க, ஏன்னா சட்டமன்றத்திலே அவர் வந்து பேச வர்றது இல்லை, இவருடைய எந்த கோரிக்கையும் ஏத்துக்கிறது இல்லைங்கிறது இவரே பல முறை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து அந்த கூட்டணி எதுக்கு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்கும்போது சரி நீ கேட்டதான் சரிதான் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாப்புல. வந்ததற்கு பின்னாடி இவருடைய தலைமையில தமிழக வாழ்வுரிமை கூட்டணி அப்படிங்கிற தலைமையில 35க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை வந்து ஒருங்கிணைச்சு 50க்கும் மேற்பட்ட இயக்கங்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணியாவே இந்த முறை பல தொகுதிகளில் களமிறங்குறாங்க. அதுலயும் குறிப்பா தமிழ் தேசிய தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, குறிப்பா தமிழ் தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நாங்க வந்து வேட்பாளர்கள் போடலன்னு சொல்லி காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிடுறதுனால அவருடைய வெற்றி எங்களுக்கு முக்கியம், அதனால அங்க நாங்க வந்து வாக்குகளை பிரிக்கிற மாதிரி வேட்பாளர்கள் போட போறது இல்லைன்னு அறிவிச்சு அங்க வேட்பாளர்களை போடலை. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி தான் பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டியிடுற தொகுதியிலையும் சௌமியா அண்டோனி அவர்கள் போட்டியிட தருமபுரி தொகுதியிலுமே வேட்பாளர்கள் வந்து போடலை. ஸோ திருவிக நகர், தருமபுரி, அதே மாதிரி காரைக்குடி தொகுதிகளெல்லாம் இவர்கள் வேட்பாளர்கள் போடலை. இது பலராலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் இந்த முறை வந்து திமுகவிற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வேல்முருகன் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு போட்டியிடுறாரு. இது கிட்டத்தட்ட ஏற்கனவே 4 முனை போட்டியா இருக்கும் பொழுது இவருடைய தலைமையிலேயும் ஒரு அணி வந்து போட்டியிடுறாங்க. அதுக்கப்புறம் சசிகலா மற்றும் ராமதாஸ் அவர்களினுடைய கூட்டணியாகவும் ஒரு அணி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து போட்டியிடுறாங்க. ஸோ இந்த முறை தேர்தல் அப்படிங்கிறது அப்படி 4 முனை போட்டியாக பிரதானமாக இருந்தாலும் இன்னும் கூடுதலாக 2 அணிகள் வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் வேல்முருகன் அவர்கள் நேரடியாக திமுகவிற்கு சவால் விடக்கூடிய வண்ணம் அவர் ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து வெளியே வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சது அப்படிங்கிறது பலராலும் வரவேற்கப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு.